இனி ஆன் பண்ணல. இந்த இது ரேப்பிடோவில் ஷேடோ ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ஜ் கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஓகே ப்ரோ, இங்கே பாருங்க. 83 ரூபாய்க்குலாம் உழுகுது கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்க. இதில் 3வது ஆர்டர் அடிச்சிருச்சு. 17 கிலோமீட்டர் போட்டிருக்கானுங்க. அரை டே ரிட்டன் காசு 86 ரூபாயா? ஹலோ கைஸ், இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா மார்ச் 3. என்ன கிழமைன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி நம்ம என்ன ஓட்ட போகிறோம்னா கைஸ், ஸ்விக்கி தான் ஓட்டலான்ட்டு இருக்கேன். நான் மார்னிங்கே ஸ்விக்கி ஓட்டிட்டேன். மார்னிங்கே ஒரு 3.5 மணி நேரம், காலைல 11 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் ஓட்டினேன். எவ்வளோ ஒரு 590 ரூபாய்க்கு ஓட்டினேன். இன்றைக்கி சர்ஜு பார்த்தீங்கன்னா 10 ரூபா போட்டிருந்தாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கு, இப்போது டைம் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 7 மணி ஆச்சு. நான் இன்னும் ஆன் பண்ணல. இந்த இது ரேப்பிடோவில் ஷேடோ ஃபேக்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ஜு கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்காங்க. ஸ்விக்கியில் நார்மல் டைம்லாம் கொஞ்சம் நல்லா போடுவாங்க. இன்றைக்கி ஏதோ ஹோலி பண்டிகைன்னு நினைக்கிறேன், ஹோலி ஃபெஸ்டிவல் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் ஸ்விக்கியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா தான் போட்டிருக்காங்க சர்ஜு, என்னன்னே தெரில. ரேப்பிடோவில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் டெலிவரி பார்சல் ஆர்டருக்குள்ள எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வர மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. சரி, அதான் யோசிச்சுட்டு இருக்கிறேன், ஸ்விக்கி ஓட்டலாமா இல்லை ரேப்பிடோ இல்லை ஷேடோ ஃபேக்ஸுக்கே ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஷேடோ ஃபேக்ஸில் ஒவ்வொரு ஆர்டருக்கும் 34 ரூபான்ட்டு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன். அவ்வளோதான் கைஸ், லொக்கேஷன் வந்தாச்சு நம்மளோட ஸ்பாட்டுக்கு. இதுதான் நம்மளோட ரெகுலர் ஸ்பாட்டு, குரு அமுதாஸ். எல்லாருக்குமே தெரியும், இங்கே சரவணம்பட்டி சைடு இருக்கிறவங்களுக்கு நம்ம ரெகுலர் ஸ்பாட்டு இதுதான். இங்கே வந்து தான் நம்ம ஆன் பண்ணுவோம். ஏன் ப்ரோ நீங்கள் இருக்க லொக்கேஷன் ஆன் பண்ண மாட்டீங்களான்னு கேட்டால், நான் இருக்க லொக்கேஷன் ஆன் பண்ணலாம். ஆனால் நான் இருக்க லொக்கேஷன் ஆன் பண்ணால் மேக்ஸிமம் ஆர்டர் அந்த சைடு போயிருக்கு, கணபதி சைடு. இந்த சைடு சரவணம்பட்டி சைடு ஓட்டிட்டால் கொஞ்சம் டிராஃபிக் இருக்காது. ஸோ அதனால் நான் இந்த சைடு ஆன் பண்ணிக்கிறது. டைம் பார்த்தீங்கன்னா 7:08 ஆயிடுச்சு கைஸ். இருங்க, இது 7:05 வரைக்கும் டைம் இருக்குது ஸ்விக்கி ஆன் பண்ணுறதுக்கு. ரேப்பிடோவில் ஆர்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரேப்பிடோ ஷேடோ ஃபேக்ஸில் அமௌண்ட்டு எவ்வளோ தராங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இது ஆன் பண்ணியாச்சு ரேப்பிடோ. அடுத்தது ஷேடோ ஃபேக்ஸ் ஆன் பண்ணிக்கலாமா? இது வேறு செல்ஃபி கேட்குது. ஓகே, அப்படியே செல்ஃபி தந்துடலாம் ஹெல்மெட் போட்டு. ஃபேஸ் நாட் டிடெக்டடா, பரவாயில்ல. ஆன் காய்ஸ், இங்கே பாருங்கள், 10 ரூபா வச்சா தராங்க. இங்கே வேறு நம்ம இருக்கிற இடத்துலேருந்தே பிக்கப் எடுத்து தராங்க. ஓய், இங்கே பாரு கைஸ், ஷேடோ ஃபேக்ஸ்லையும் ரேப்பிடோலையும் ஆர்டர் போட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்க கைஸ். இங்கே பாருங்கள், 5 கிலோமீட்டருக்கு 65 ரூபா தந்துருக்காங்க. ஏய், பரவாயில்லையே. டேய் கைஸ், ஆர்டர் பாருங்கள், எல்லாம் தரமாடிச்சிட்டு இருக்குது, தொடவே முடியலையே. ஆட கைஸ், ஆர்டர்லாம் தரமாட்டிக்குது கைஸ். இங்கே பாருங்கள், அதுவே அக்செப்ட் ஆகிடுது. நம்மளே சூஸ் பண்ணி ஓட்டிக்கலாம் இதில். ஆட இதுலேயும் கூட ஓரளவுக்கு தான் அடிக்குது. இதில் நம்மளுக்கு ஷேடோ ஃபேக்ஸில் கிலோமீட்டருக்கு கூட எச்சாவே அமௌண்ட் வருது எல்லாமே. ரேப்பிடோவில் கூட அந்த அளவுக்கு இல்லை. இங்கே பாருங்கள், ரேப்பிடோவில் 46 ரூபா. ஆனால் பிக்கப்பு பார்த்தீங்கன்னா 1.8 கிலோமீட்ரு. இங்கே பாருங்கள், ஆர்டர் பாருங்கள், எத்தனை ஆர்டர் நின்றுருக்குன்ட்டு பெண்டிங்கில். ஆட ஆனால் இந்த 2 ஆப் நான் இது ரேப்பிடோ ஓட்டியிருக்கேன். இது ஷேடோ ஃபேக்ஸில் ஓட்டினது இல்லை. அமௌண்ட்டில் நல்லா தான் காட்டுது இதில். இங்கே பாருங்கள், 83 ரூபாய்க்குலாம் உழுகுது கைஸ். ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு போடுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், 102 ரூபாய்க்கு என்னமோ ஆர்டர் விழுந்துருக்கு. வேணாம், ஆஃப் பண்ணிடலாம் கைஸ். டைம் ஆச்சு, நம்ம ஸ்விக்கி ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் ஏன்டா இதை ஆன் பண்ணி இது பண்ணிட்டுக்கே அப்படிங்கிற நான். சரி, ஆர்டர் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்குலாம் காட்டுறதுக்கு தான் பார்த்துட்டிங்கல்ல. இது வந்து எந்த ஏரியானா கரெக்டாக நம்ம சரவணம்பட்டியில் இருக்கிறோம். நம்ம ஸ்விக்கிவே ஆன் பண்ணுவோம். டைம் ஆச்சு கரெக்டாக. ஸ்விக்கி ஆன்லைன் பண்ணியாச்சு. டைம் பார்த்திங்கன்னா 7:12 கைஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில.
ஃபஸ்ட் ஆர்டர் அக்செப்ட் பண்ணிட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா 56 ரூபாய் நம்ம காட்டுச்சு. ஆனால் இங்கே வேறுங்க டைம் 7:14 தான் ஆச்சு. 7:22க்கு தான் ரெடி ஆகும்னு போட்டிருக்குது. கரெக்டாக இங்கே தான் குரு அமுதாஸில் தான் விழுந்திருக்கு. அங்கே தான் நம்ம நின்றுட்டுக்கிறோம். கரெக்டாக இங்கேயே ஆர்டர் விழுந்துருச்சு. ஆனால் 7:22க்கு தான் ரெடி ஆகும்னு போட்டிருக்காங்க. இந்த ஆர்டர் தான். ஓடிபி ரெடி கொடுங்க. அப்போ தான் எனக்கு தான் 11:52. அவ்வளோதான் காய்ஸ். ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. இந்த ரேப்பிடோ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆர்டரு அடிச்சிட்டே இருக்கு. ஆனால் நல்ல நல்ல ஆர்டர் தான். நம்ம ஸ்விக்கியாக எடுத்தாச்சு. வாங்க. இது கரெக்டாக 5.9 கிலோமீட்டர் ட்ராப்பு காய்ஸ். அதே மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க, கோயம்புத்தூரில் எந்த ஜோனில் ப்ரோ ஆர்டர் நல்லா உழுகுன்ட்டு. கோயம்புத்தூரில் மெயின்னு பார்த்தீங்கன்னா காந்திபுரம் தான். காந்திபுரத்தில் தான் நீங்கள் எந்த அப்ளிகேஷன் வச்சுருந்தீங்கனாலுமே உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லா இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா காந்திபுரம் தான் வந்து சென்ட்ரல் ஜோனு மெயின். காந்திபுரம் சைடு தான் நிறையா பெரிய பெரிய ஏரியாஸ் இருக்குது. இந்த ஆர்எஸ்புரம், உக்கடம் இதெல்லாமே அந்த சரௌண்டிங் தான். அதனால் நீங்கள் காந்திபுரம் ஜோனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ நல்லாயிருக்கும், ஏர்னிங்ஸ் இருக்கும். ஆனால் என்ன அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கும் கொஞ்சம் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். ஏன்னா மெயின் ஏரியா அது. ஸோ அதனால் அது ஒன்று இருக்குது. டிராஃபிக் உங்களுக்கு அங்கே நல்லா ஹெவியாக இருக்கும். நான் ஓட்டுற சைடும் டிராஃபிக் இருக்குதான். பட் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட டைம் தான். எப்போவுமே இந்த மாதிரிலாம் இருக்காது. இன்றைக்கெலாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு டிராஃபிக்கு தெரியுதுங்களா? டைம் 7:23 ஆச்சு. இப்போ தான் நம்ம ஃபஸ்ட் ஆர்டரு இன்னும் ட்ராப் கூட பண்ணல. சரி இன்றைக்கி ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் டெய்லி சரி ஒரு வாரம் ஓட்டுறோம்ல, ஒரு வாரம் ஓட்டி டெய்லி ஒரு 1000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு டார்கெட் வச்சுருக்கேன். ஓகேண்ணா. கைஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வருது? 60 ரூபா கைஸ். 6 கிலோமீட்ரு 60 ரூபா. ஓகே தான். 640 ரூபா. காலையில் பார்த்தீங்கன்னா 590 ரூபாய்க்கு ஓட்டினேன் கைஸ். சரிங்களா? இது மொத்தம் 640 ரூபான்னு காட்டுது. இப்போ வந்து 60 ரூபாய் சேர்த்தி காலையில் 580 ரூபாய்க்கோ 90 ரூபாய்க்கோ ஓட்டினேன். ஓகே, அடுத்த ஆர்டர் அடிக்குதான்னு பார்க்கலாம். வெயிட் கைஸ். அடுத்த ஆர்டர் அடிச்சிருச்சு. 27 ரூபா. 1.80 கிலோமீட்டர், 1.800 மீட்டர். பிக்கப்பு பக்கத்தால் தான் கைஸ். போய் எடுத்துடலாம் காய்ஸ். அதே மாதிரி ஒரு ப்ரோ கேட்டிருந்தார், நீங்கள் எப்படி பிளான் பண்ணி ஓட்டுவீங்க அப்படின்ட்டு. நான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, முதல்ல நான் லாங் ஆர்டர் தான் எடுத்துகிட்டு இருந்தேன். லாங் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்னையில் அந்த மாதிரி உங்களுக்கு செட் ஆகும். ஏன்னா ரிட்டர்ன்லாம் ஆர்டர் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கோயம்புத்தூரில் நீங்கள் லாங் எடுத்து போயிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் ஃப்ளோ இருக்க லொக்கேஷனில் மட்டும்தான் ஆர்டர் வருமே தவிர மற்றபடி ஆர்டர்லாம் வராது வேறு லொக்கேஷன்லாம். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பக்கத்தாலே எடுத்து ஓட்டுங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆர்டர் சூஸ் பண்ணும்போதே இந்த ரேப்பிடோவும் சரி போட்டுரும் சரி, ஆர்டர் சூஸ் பண்ணும்போதே உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷனாக பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லாங் ஆர்டர் எடுக்க வேணாம்னு சொல்ல, லாங் ஆர்டர் எடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் நீங்கள் போனால் நான் இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே எனக்கு இன்னொரு ஆர்டர் கன்ஃபார்ம் உழுகும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும் நீங்கள் அந்த லொக்கேஷனை சூஸ் பண்ணுங்கள். நான்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா லாங்கில் தான் போய் நான் நிறைய டைம் பட்டிருக்கேன். திடீர்னு ரிட்டன் ஆர்டரே வராது. நம்மளாம் ஒரு 10 கிலோமீட்ரு 20 கிலோமீட்டர் சும்மாவே வருவோம். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன்.
லாங் ஆர்டரு இது பண்ணுறேன். நான் இந்த மாதிரி தான் இப்போ ஓட்டிகிட்டு இருக்கிறேன். லாங் ஆர்டர்னால் எனக்கு திருப்பி ஆர்டர் வரும்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சுன்னா நான் அந்த லாங் ஆர்டர் சூஸ் பண்ணுவேன், இல்லைனா சூஸ் பண்ண மாட்டேன். இந்த அந்த கடையில் தான் பிக்கப்பு. அண்ணா ஸ்விக்கி ரெடின்னு கொடுத்துருக்கீங்க. இதுவா? கைஸ் ரெண்டாவது ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. கைஸ் அதே மாதிரி நைட்டு ஓட்டுறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க நைட்டு ஓட்டுறது மட்டும். ஏன்னா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஃப் இல்லை மீன்ஸ் எதுலேயுமே சேஃப் இல்லை. ஸோ அதனால தான் நான்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 11 மணி 12 மணி வரை அவ்வளோதான், அதுக்கு மேலெலாம் ஓட்ட மாட்டேன். அது வரைக்குமே என்ன ஒரு இதுனா நாய் தொல்லை தான் கைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நீங்கள் கேட்பீங்க என்ன ப்ரோ நாய்க்கெலாம் பயந்தா ஓட்ட முடியுமா அப்படின்ட்டு கேட்பீங்க. அது நாய்க்கிட்ட மாட்டவங்களுக்கு மட்டும் தெரியும் அந்த இது எடுத்து. எல்லா நாயும் திடீர்னு சுற்று போட்டு நின்றோம். நம்ம டெலிவரி கொடுத்துட்டு நின்றுருப்போம், திடீர்னு நாய்ங்களாம் சுற்றி போட்டு நின்றோம் நைட் டைமில். ஸோ அதுக்கு தான் சொல்கிறேன், கரெக்டாக நம்ம நின்றுருப்போம், ஒன்றும் பண்ணாது. வண்டி கொஞ்சம் மூவ் பண்ணோம்னா சவுண்டு விடும் ஒருன்ட்டு. அதனால தான் சொல்கிறேன் கைஸ், சரிங்களா? செகண்ட் ஆர்டர் ட்ராப் லொக்கேஷன் வந்தாச்சு. கஸ்டமருக்கு கால் பண்ணிட்டேன், வரேன்னு சொன்னாங்க. இங்கே வரேன் கரெக்டாக. இது SNS காலேஜ். எல்லாம் நின்றுக்கிறாங்க, ஸ்போர்ட்ஸ் பர்சனாக எல்லாம். டைம் 7:46 ஆயிடுச்சு கைஸ். ஃபஸ்ட் ஆர்டர் இப்போ தான் செகண்ட் ஆர்டர் கொடுக்க போகிறோம். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ எல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, கோயம்புத்தூர்லேருந்து பார்க்குற நண்பர்களாகட்டும் எல்லாருமே ஆகட்டும், சரிங்களா? ஏன்னா அதில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நிறைய ரைடர்ஸ் இருக்கிறாங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணுவாங்க. உங்களோட டவுட்டும் இருந்தால் அதில் போடுங்க, சரிங்களா? ஸோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், எல்லாம் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ப்ரோ. கைஸ் ரெண்டாவது ஆர்டர் டெலிவரி பண்ணியாச்சு. இதுக்கு பார்த்தீங்கன்னா 29 ரூபா. ஓகே, மூணாவது ஆர்டர் அடிச்சிருச்சு. 17 கிலோமீட்டர் போட்டிருக்கானுங்க. அரை டேய், ரிட்டன் காசு 86 ரூபாயா? ஐயோ, காலையில் ஒரு ஆர்டர் கேன்சல் பண்ணிட்டேன், அக்செப்ட் பண்ணிட்டேன். எந்த ஏரியா? காய்ஸ் இது எங்கே? கோயில் பாளையமெல்லாம் தாண்டி ரத்தனம் குரூப் ஆஃப் இன்ஸ்டியூட்டு இந்த சைடு பெருசாக வச்சுட்டானுங்க காய்ஸ். அடா டேய், ஓட்டி இன்சென்டிவ் எடுக்கலான்ட்டு பார்த்தா இப்படி பண்ணி விட்றானுங்களே இவனுங்க. 132 ரூபா காய்ஸ். ரிட்டர்ன் சார்ஜ் 85 ரூபா. அங்கெல்லாம் போனால் ஆர்டர் அடிக்காது, அது கன்ஃபார்மாக எனக்கே நல்லாவே தெரியுது. அதனால தான் இவனுங்க இவ்வளோ அமௌண்ட்டு தந்திருக்கானுங்க. 132 ரூபா ப்ளஸ் 85 ரூபா, ஒரு 200 ரூபா தந்திருக்காங்க. ஆனால் நான் அங்கேருந்து சும்மா தான் வரணும். அங்கே ரேப்பிடோ லொக்கேஷனும் அவைலபிள் இல்லைன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது இது வேறு, ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர் தான் கேன்சல் வேறு பண்ணணும். நான் காலையிலே ஒரு ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, ஸ்விக்கிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது. ரேப்பிடோவில் தான் உங்களுக்கு லாங் ஆர்டர் ப்ராப்ளம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இதுலேயும் தான் இருக்குது. ஆனால் என்ன, இதில் உங்களுக்கு ரிட்டர்ன் சார்ஜ் தந்துடுவான். இப்போ நான் அங்கேருந்து சும்மா வரேன்னா ஆனால் 17 கிலோமீட்டருக்கு 132 ரூபா தந்திருக்கான். ரிட்டர்ன் காசு 85 ரூபா தந்திருக்கானா, ரிட்டன் வர்றதுக்கு ஒரு 85 ரூபா தந்திருக்கான். அது எப்படியும் நம்ம ஒரு 8 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் சும்மா தான் வரணும். அதனால் அவன் ரிட்டர்ன் அமௌண்ட்டுன்னு போட்டு தந்திருக்கான். எப்படி பார்த்தாலும் அது டேலி ஆகிருந்தான். ஸோ ஒன்றும் பண்ண முடியும். இங்கே என்னாச்சு, காரை தள்ளிட்டு இருக்கிறானுங்க. கார் ஏதோ ஆயிடுச்சு போல். காய்ஸ் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆர்டரு லொக்கேஷனுக்கு வந்தாச்சு, பிக்கப் லொக்கேஷனுக்கு. நித்த சோட்ருக்குது கைஸ். அவ்வளோதான் கைஸ், அந்த மூணாவது ஆர்டர் இருக்குல்ல, லாங் ஆர்டர், இது பிக்கப் பண்ணியாச்சு. எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாமா?
போடு 14 கிலோமீட்ரு, வேறு லெவலு. பதினாலு கிலோமீட்ரு கைஸ் இது ட்ராப்பு. நான் போகிற வழியில் ரேப்பிடோ ஏதாச்சும் ஆர்டர் இருந்தாலும் எட்டு போயிடுவேன். ரேப்பிடோ அதுக்கு தான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். சரி, போகிற வழியில் ஏதாச்சும் ஆர்டர் இருந்தால் எட்டு போகலாம். ஏன்னா 14 கிலோமீட்ரு திருப்பி சும்மா தான் வரணும். அங்கே ரேப்பிடோட சர்வீஸும் அவைலபிள் இல்லை. ஸோ அதனால தான் நான் இங்கேருந்தே போகும்போது ஏதாச்சும் அடிச்சிச்சுன்னா எட்டு போவேன். அடிக்கலைன்னா சும்மா தான் போகணும். பார்த்துக்கலாம் வாங்க. A few moments later. காய்ஸ் கரெக்டாக பார்த்தீங்கன்னா டைமு 10:07 ஆச்சு. ஆஃப்லைன் கொடுத்துட்டேன் கைஸ். ஏன் ப்ரோ 11 மணிக்கு தானே ஆஃப் பண்ணுவீங்க, ஏன் 10 மணிக்கு ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னு? இருங்க நான் காட்டுறேன் பாருங்கள். லாஸ்ட்டாக ஒரு 45 நிமிஷமாக ஆர்டர் இல்லை கைஸ். இங்கே பாருங்கள் லாஸ்ட் ஆர்டர் எப்போ கொடுத்துருக்கேன்ட்டு 9:23க்கு 9:29க்கு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் கூட உழுகலை. இப்போ வரைக்கும் 45 நிமிஷமாச்சு, ஒரு ஆர்டர் கூட உழுகவே இல்லை. நானும் அந்த சைடு இந்த சைடுன்னு போய் சுற்றினேன், ஒரு ஆர்டர் கூட உழுகலை. சரி, அதனால தான் நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிவிட்டேன். சரி வீடியோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த இன்சென்டிவ் அச்சீவ் பண்ணிட்டோம் 100 ரூபா. ஆனால் அதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்கணும். ஆர்டரே உழுகலை. ஸோ நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி அந்த இன்சென்டிவ் வரலினாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 939 ரூபா ப்ளஸ் 50, இந்த 50 ரூபா வராது, 939 ரூபா. 939 ரூபா மைனஸ் பெட்ரோல். இன்றைக்கி டிப்ஸ் எல்லாம் எதுவும் வரல கைஸ். மைனஸ் பெட்ரோல் 200 ரூபா கைஸ். இன்றைக்கோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 739 ரூபா கைஸ். எவ்வளோ நேரம் நம்ம ஓட்டியிருக்கோன்னா 6 மணி நேரம் 34 நிமிஷம். இதில் நம்ம கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நம்ம சும்மாவே தான் இருந்திருக்கோம். லாகின் ஹவர்ஸ் தான் இங்கே நம்மளுக்கு 6 மணி நேரம் 34 நிமிஷம்னு காட்டுது. நம்ம கிட்டத்தட்ட இதில் ஒரு மணி நேரம் பக்கம் நம்ம சும்மா தான் இருந்திருக்கோம். ஸோ அதனால தான் நான் ஆஃப் பண்ணிட்டேன். சரி இன்றைக்கி விட்டதை நாளைக்கு பிடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு. நாளைக்குன்னா நம்ம 1000 ரூபானா மீதி 1000 ரூபாய்க்கு எவ்வளோ இருக்குது? மைனஸ் 1000க்கு மீதி 261 ரூபா இருக்குது. 261 ரூபா மட்டும் நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஓட்டணும். நாளைக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சர்ஜு அதிகமாக போட்டிருக்காங்க. இருங்க காட்டுறேன் நான். நாளைக்கு நம்ம அந்த அமௌண்ட் எடுத்துடலாம் ஈஸியாக. இருங்க இதுக்குள்ள இங்கே பாருங்கள், ஃப்ளாட் சர்ஜாக போட்டிருக்காங்க நாளைக்கு 35 ரூபா 30 ரூபா 25 ரூபான்ட்டு. ஸோ அதனால தான் கைஸ் ஆஃப் பண்ணிட்டேன். நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் இது பண்ண முடில. அந்த லாங் ஆர்டர் பார்த்திங்கன்னா அந்த லாங் ஆர்டருக்கே ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம கொடுத்துட்டு வரக்கு. அந்த 132 ரூபா ஆர்டர் எடுத்து அதுக்கு ரிட்டர்ன் ஏர்னிங்ஸு 85 ரூபா போட்டாங்க. நான் உங்களுக்கு சைடில் போடுற பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க கைஸ் இன்றைக்கோட வீடியோ. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க எல்லாருமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் தட்டி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோவில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக ஷோ ஆகும். ஸோ நாளைக்கு வீடியோவில் நான் நல்ல ஏர்னிங்ஸோடு உங்களை எல்லாத்தையும் நான் பார்க்குறேன். சரிங்களா? நாளைக்கு என்னோடய டார்கெட்டு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் ஈவினிங் தான் நான் வீடியோ எடுப்பேன். நான் ஒரு 7 மணிக்கு. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு 700 ரூபாலேருந்து 800 ரூபா. ஏன்னா நைட்டு நம்பிட்டு வந்தோம்னா பார்த்தீங்களா இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ மார்னிங்கே முடிஞ்ச அளவுக்கு நான் நாளைக்கு ஒரு ஏர்னிங் எடுத்து வச்சுட்டு நைட்டுக்குள்ளே எவ்வளோ நாளைக்கு வந்து நம்ம 1200 ரூபா 260 ரூபா ஏர்ன் பண்ணோம். அப்போ தான் வந்து இன்றைக்கி கூட டேலி ஆகும். சரி ஓகேங்களா? எல்லாருமே சேஃபாக இருங்க, சேஃபாக ட்ரைவ் பண்ணுங்கள். எல்லாருக்குமே பாய்.